அனைவரையும் இந்த சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து டிப்ளமோ இருந்தாலும் எனக்கு வந்து பொதுவாக அந்த ஃபீல்டில் ரொம்ப நாள் ஒரு நீண்ட கால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கேப் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு யூடியூப்பில் வந்து பலருக்கு பயன் தர வகையில் ஒரு வீடியோ மேக் பண்ணால் அந்த டிப்ளமோ அந்த குவாலிட்டி அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லலாம் அப்படின்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக ஒரு பேசிக் நாலேஜ் கொடுக்கலான்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது எலக்ட்ரானிக்ஸில். பேசிக்கான விஷயங்கள் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரானிக் டிவைசஸ் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் உள்ள பேசிக் தெரிஞ்சுக்கிட்டால் சில பேருக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீஸ் உள்ளவங்க, அவங்க வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காண்டி அதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க கரெக்டாக டிப்ளமோ அந்த ஃபீல்டில் இருக்கணும், அதில் குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிறது தெரியாது. நெக்ஸ்ட்டு அனுபவம் உள்ளவங்களே பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ். எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் வந்து ரெசிஸ்டர், அதாவது ரெசிஸ்டர்னால் ஒரு கரண்ட் ஃப்ளோவை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறத குறைக்கக்கூடிய ஒரு காம்போனண்ட். அப்புறம் வந்து டயோடில் நிறைய இருக்குது. பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு சொல்லுவாங்க. இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் நிறைய டயோட்ஸ் இருக்குது. ஜீனர் டயோட்லாம் வந்து இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. ஏன்னா ஜீனர் டயோடு வந்து ஒரு ஃபிக்ஸடு நம்ம இன்புட்டாக வந்து ஒரு 12 வோல்ட்டு அந்த மாதிரி வேரியேஷன் இருந்தாலும் அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு வோல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டயோடு தான் ஜீனர் டயோடு. அப்புறம் எல்இடிங்கிறது ஒரு டயோடு தான், லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபோட்டோ டயோடு, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபோட்டோ டயோடுலாம் வந்து சென்சார் மாதிரி யூஸ் பண்ணப்படும். தெர்மிஸ்டர்னு சொல்லுவாங்க, தெர்மல் ரெசிஸ்டர். தெர்மிஸ்டர் வந்து ஒரு வெப்பம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத, அதாவது ஹீட் சென்சார் மாதிரி, ஹீட் எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு தெர்மிஸ்டர் யூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் ஃபெட்டு, மாஸ்பெட்டும்பாங்க. ஃபெட்னா ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்பாங்க. ஸோ ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் முன்னாடி டிரான்சிஸ்டர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். டிரான்சிஸ்டர் அப்படிங்கும்போது டயோடோடைய காம்பினேஷன் தான். டயோடுனா யாருக்குமே பார்த்துருந்தோம். டயோடுங்கிறது வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு ஒரு பேசிக்காக உள்ள ஒரு டயோடு. அது வந்து ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றுறதுக்கு பயன்படும். அது சில சர்க்யூட்டை டிசைன் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். டயோடு 2 டயோடு காம்பினேஷனாக பண்ணும்போது டிரான்சிஸ்டராக மாறும். அந்த டிரான்சிஸ்டருடைய டயக்ராம்லாம் வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணினாலும் கிடைக்கும். அதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா பிஎன்பி அல்லது என்பிஎன் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய காம்பனன்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸில் இருக்குது. ஸோ ரொம்ப நான் டீட்டெயிலாக ஒரே வீடியோவில் பேசாமல் நான் சுருக்கமாக பேசியிருக்கேன். ஸோ எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸை பற்றி எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு அடுத்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா, அந்த டிவைசஸை வச்சு எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோடு, ட்ரையாக், சிஆர்பி நிறைய டிவைசஸ் இருக்குது. இந்த டிவைசஸ்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸு. அதில் வந்து நிறைய விதமான சர்க்யூட்ஸ் இருக்குது. அதாவது அது இன்டகிரேட்டட் சிப்புன்னு சொல்லுவாங்க, ஐசின்னு சொல்லுவாங்க. ஐசின்னாலே இன்டகிரேட் சிப்பு தான். அந்த இன்டகிரேட் சிப்புக்குள்ளேயே மைக்ரோ லெவலில், நேனோ லெவலில் வந்து சர்க்யூட்டை டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் ஐசின்னு சொல்லுவாங்க. ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ப்ராசஸருங்கிறதே ஒரு ஐசி தான். அதாவது கம்ப்யூட்டரில் வந்து சிபியூன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து ஐசின்னு ஒன்று நிறைய இருக்கும். அதாவது மதர் போர்டுனாலே அது ஏராளமான எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதில் ஐசியும் இருக்கும். அந்த ஐசிங்கிறது வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் வந்து பல சர்க்யூட்ஸை வந்து ஒரு சிப்பில் கொண்டு வரக்கூடிய டெக்னாலஜி. சிப்பில் கொண்டு வந்து அதன் மூலமாக பல ஐசியை இன்டகிரேட் பண்ணி மதர் போர்டு, நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து எலக்ட்ரானிக் பேசிக்ஸில் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமே தவிர இது வந்து ஒரு சிலபஸ் ஓரியன்டாக நான் அந்த விஷயத்தில் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணல. ஸோ இந்த இதை ஜென்ரல் நாலேஜுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலர் ஃபீல்டு, அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டில் வந்து இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு எஃப்எம்மாக இது இருக்கும், அவ்வளோதான். அதாவது இப்போது எலக்ட்ரானிக் ஃபீல்டில் வந்து அதாவது எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணும்போது சேஃப்டிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியம்.
அதாவது கரண்ட் ஓரியன்டடான விஷயம் தானே இது. எலக்ட்ரானிக் காம்பனண்ட்ஸாக இருந்தாலும், எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸாக இருந்தாலும், எலக்ட்ரானிக் டிவைஸஸாக இருந்தாலும் அது கரண்ட்டை வச்சு தான் ரன் பண்ணப்படுது. ஸோ இந்த கரண்ட்டு எந்தெந்த கரண்ட்டுக்கு என்னென்ன பவர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு சின்ன அவுட்லைனாக பார்க்கலாம். அதாவது 1 மில்லியன், அதாவது கரண்ட்டை வந்து ஆம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆம்பியர்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்பியர் அது வந்து மில்லி ஆம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஆம்பியர்னும் இருக்குது. அதேமாதிரி வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. கரண்ட்டு வேறு, வோல்டேஜ் வேறு. ஸோ அதை வந்து விரிவாக பார்க்குறதா இருந்தால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.